புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராகிறார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு 7 கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. 8ஆம் வசனம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக பழைய உடன்படிக்கை மகிமை வாய்ந்ததா இருந்தது, அதை விட பெரிய மகிமை வாய்ந்ததா புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நாம் மிகவும் பாக்கியம் பெற்ற மக்கள். ஆபிரகாமோட பெரிய ஆள் நாமெல்லாம். ஹலோ, நல்லா நிமிந்து உட்காருங்க. மோசேயை காட்டிலும் பெரிய ஆளு, யோசுவாவை காட்டிலும் பெரிய ஆளு. சும்மா அவங்கள பெரிய ஆளு நினைச்சிட்டு நான் ஒண்ணுமே இல்லை பிரதர்ன்னு கூடாது. அப்ப பைபிள் வழங்கலன்னு அர்த்தம். அவங்களே அவ்வளவு பெரிய ஆளா, இப்படி எப்படி படிக்கணும் பைபிள்னா அவங்களே அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க, நான் அப்புறம் எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க வெறும் ஆடு மாடுகளின் ரத்தம் அதுதான் அவங்களுக்கு இருந்தது. எனக்கு இயேசுவின் ரத்தம் உண்டாயிருக்கிறது. அப்ப அப்படிதான் வேதத்தை படிக்கணுமே ஒழிய சரியா படிக்கணும். பாருங்க, அதுதான் சொல்லி எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. the spirit of what is written, இங்கே எழுதப்பட்டிருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன, மெய்யான பொருள் என்ன என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா எழுத்துன்னு எதையாவது ஒன்று காமிச்சிட்டு இருக்க கூடாது. அந்த வசனம் காமிக்கிறேன், இந்த இங்கே காமிக்கிறேன், இங்க எப்படி சொல்லிருக்க விளங்கிக்கணும் கரெக்டா. அப்பதான் அது வாழ்வு உண்டாக்குகிறதா இருக்கிறது இல்லையா. இப்ப திருப்போம் எபேசியர் 2ஆம் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, இது உடன்படிக்கையின் பத்திரம், சட்டபூர்வமான பத்திரம். புதிய உடன்படிக்கையிலே, மகிமையான உடன்படிக்கையிலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சட்டபூர்வமாக எழுதி இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பைபிள். இதை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், போது கரெக்டா புரிஞ்சுக்கணும், கரெக்டா இன்டர்பிரட் பண்ணணும், இதை கரெக்டா எடுத்துக்கொள்ளணும், சரியான விதத்தில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா போச்சு, ஆளாளுக்கு ஒரு விதமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா சொல்லி இருக்கிறார், என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசுங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், உடன்படிக்கை இல்லாதவர்கள்லாம் என்னன்னு காமிக்க போறோம் பாருங்க. உடன்படிக்கை இருக்கிறவங்கலாம் யாரு கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சார் பாருங்க. அவங்கெல்லாம் இயேசுவோட வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, அந்த காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க, இவங்கெல்லாம் யூதர்கள் இல்லை, அதனால அவங்களுக்கு சொல்றாரு, அந்த காலத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க சொல்றாரு. கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர், ஏலியன்ஸ் டு த காமன்வெல்த் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆள் கிடையாது, நீங்க இந்த உடன்படிக்கையின் மக்களா இல்லாதவர்களா இருந்தீங்க, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். இதாங்க கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். அப்ப வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைனா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இஸ்ரவேல் மக்களுடைய பெருமை என்னன்னா, வாக்குத்தத்தம் எங்களுக்கு இருக்குது. வெளியே இருக்க ஜனங்களை பார்த்து என்ன, உங்களுக்கு ஒன்றா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு கடவுளே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை எங்களோட பண்ணியிருக்காரு. அவர் வாக்குத்த பொய்யுரையாத தேவன் எங்களோட வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப வெளியே இருந்த ஆட்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும், புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலுக்கும் பெரிய வித்தியாசம். அவர்கள் என்ன, இஸ்ரவேல் மக்களை சேராதவர்கள் மட்டுமல்ல, காணியாட்சிக்கு புறமானவர்கள் மட்டுமல்ல, மெயினான விஷயம் என்னன்னா, அவர்கள் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது, உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் கிடையாது, உடன்படிக்கையும் கிடையாது, அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமும் கிடையாது. உடன்படிக்கை இருந்தால் அந்த உடன்படிக்கையோட வாக்குத்தத்தமும் உண்டாயிருக்கிறது. உடன்படிக்கைனா சும்மா இல்லை, அந்த உடன்படிக்கையில சில காரியங்களை அந்த உடன்படிக்கை செய்தவர் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வாக்குத்தத்தங்கள், அதுதான் பைபிள். அப்ப வெறும் உடன்படிக்கை கிடையாது, சும்மா உடன்படிக்கை பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த உடன்படிக்கையில் ஏதாவது விஷயம் இருக்கணுமே, ஏதாவது கொடுக்கப்படணுமே. அது என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் பைபிள். பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு அவர்கள் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், அதுல பெரிய பெருமை பாராட்டுறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பெருமை. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அப்படி இருந்தீங்க அந்த காலத்துல, கிறிஸ்துவை சேராதவர்களாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர். அதுனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, அதுக்கெல்லாம் அந்நியராக இருந்தீர்கள். அப்படி இருந்ததுனால நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள்ன்றாரு. அப்படி இருந்தீங்க.
முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப விவரமா இன்டர்பிரட் பண்ணி எழுதினவர். அவர் இந்த புதிய உடன்படிக்கை காரியங்களை அவர் விவரமா எழுதினவர். அவர் சொல்றாரு, முன்ன அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கிறீங்க. அப்ப பாருங்க, ஆவிக்குரிய விதத்துல ஒன்றுமே இல்லாதவர்களா இருக்கிறதுனா என்ன? ஒரு உடன்படிக்கை கிடையாது, அந்த உடன்படிக்கையில் இருக்க வாக்குத்தத்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்சி. ஆவிக்குரிய விதத்துல ஒண்ணு இல்லாத ஆளுன்னா யாரு? அவனுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது, எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது. அவன் தான் ஒண்ணு இல்லாதவன், ஆவிக்குரிய விதத்துல ஒண்ணுமே இல்லாதவன். அப்படித்தான் புறஜாதி மக்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் அப்பனா எப்படி இருந்தாங்க? they were rich. ஹலோ, இஸ்ரவேல் மக்கள் ஒண்ணு இல்லாதவன் சொல்ல முடியாது, பேங்க்ரப்ட்னு சொல்ல முடியாது. அவர்கள் பெரிய பணக்காரர்கள். அவர்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுது. தேவாதி தேவனே அவர்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் பெரிய ஆட்கள். பாருங்க, பாக்குறீங்களா எப்படின்னு? அவர்கள் இப்ப ஏழைகள் கிடையாது, அவர்கள் ஒண்ணு இல்லாதவர்கள் கிடையாது. உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். மற்றவர்கள் என்ன? பேங்க்ரப்ட், ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் நம்பிக்கையே கிடையாது, தேவனற்றவர்கள். அவங்களுக்கு என்ன இருக்கு? எதுவும் எதிர்பார்க்க முடியாது வாழ்க்கையில. எதையாவது ஒன்று சொல்லி, கர்த்தர் எனக்கு எதை சொல்லியிருக்கார், இதை எனக்கு செய்யணும் அப்படின்னு அவங்க நிற்கவே முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலை. இவங்களோட கரெக்டா டீல் பண்ணி ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன்னை பாய்க்கிறவர்கள நான் பதைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இதெல்லாம் யார் சொன்னது? கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு தடவையும் ஆபிரகாமின் மக்கள் வரும்போது அந்த வசனத்தை சொல்லணும். என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதின்னு சொன்னீர் எங்க அப்பாவுக்கு. சாலமன் எப்படி ஜெபம் பண்றான்? ரொம்ப சிம்பிளா ஜெபம் பண்றான் பாருங்க. வளவள கொல கொலாம் கிடையாது. ஆண்டவரே நான் எஞ்சுகிறேன் மன்றாடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எங்க அப்பாவுக்கு என்னென்னமோ சொல்லி இருந்ததில்ல, அதெல்லாம் கரெக்டா வந்துடணும்ன்றான். என்ன ஆள் பாருங்க, உலகத்திலே பெரிய பணக்காரங்க அவனை மாதிரி பணக்காரன் கிடையாது. அவன் சொல்றான் கர்த்தர்கிட்ட, என் தகப்பனாகி தாவீதுக்கு என்னென்னமோ வாக்குத்தத்தெல்லாம் சொன்னீர், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், என்னென்றைக்கும் இருக்குமாக்கும், அதாக்குது, அது எல்லாம் கரெக்டாக எனக்கு சேர்ந்தேன். அதான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, கராரான பேர் வழி. அப்போ ஜெபம்ன்றது கராராக கேட்கணும், கரெக்டா. இதெல்லாம் சொல்லியிருக்க ஆண்டவரே, இதெல்லாம் அப்படி இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக எனக்கு சேரணும், இதெல்லாம் என்னுடையது. வாக்கு தத்தத்தை நான் ஒன்றும் பேங்க்ரப்ட் கிடையாது, நான் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது, நான் இந்த உலகத்தில் வெறுமையா இருக்கிறவன் கிடையாது. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில மரிக்கை செய்து ரத்தத்தை சிந்த செய்து அவரை கொன்று அவரை சாபமாக்கி எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக இதெல்லாம் செய்திருக்கிறாரு. இதெல்லாம் செய்துட்டு அதை எப்படி என்ன செய்தார் என்பதை எழுதி பேதுரு, பவுல், யோவான் போன்றவர்களை கொண்டு எழுதி இதற்கெல்லாம் விளக்கமெல்லாம் கொடுத்து இதை விரிவாக்கி இவ்வளவு பெரிய புஸ்தகமா கையில கொடுத்திருக்கிறாரு. ஆகவே ஒரு தடவையும் ஜெபம் பண்ணும்போது பைபிளோட வரணும். ஆண்டவரே, இந்த புஸ்தகம், இந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லாம் எனக்கு நீர் செய்ய வேண்டும். வேற ஒண்ணும் நான் கேட்கல. கெஞ்சுறதுக்கு அங்கே இடமே கிடையாது, பிச்சை எடுக்கிறதுக்கு இடமே கிடையாது. தைரியமா கேட்கறதுக்கு தான் இடம் இருக்குது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறத எனக்கு செய்யும், அவ்வளவுதான். நீர் சொன்னீர், நானா கேட்டேன். இயேசு அனுப்புன்னு நான் என்னைக்காச்சும் ஜெபம் பண்ண? நான் பறக்கிறதுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டீரு, நீர் செய்துட்டீர், இவ்வளவுலாம் எழுதி வச்சிருக்கிறீர். நான் இதை விசுவாசிச்சுட்டு இப்ப வந்துட்டு இந்த உடன்படிக்கை சொந்தக்காரன் ஆயிட்டேன், இதன்படி எனக்கு செய்யும். அப்ப பாருங்க, புறஜாதியார்னா ஒண்ணு இல்லாதவர்கள், ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்ட். தேவனுடைய வாக்குத்தத்தம் கிடையாது, அந்நியர், பரதேசிகள், ஒன்றுமில்லாதவர்கள், எதையும் அவர்கள் எதிர்பார்க்க முடியாது கடவுள்கிட்ட இருந்து. அவர்களுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது, அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அப்படி இல்லை, பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு நிறைய இருக்குது. புஸ்தகத்தை கையில் சுமந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த புஸ்தகம் வாயில் இருக்குது, இந்த புஸ்தகம் இருதயத்தில் இருக்குது, இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு. இதுல தியானமா இருக்கிறார்கள் இரவும் பகலும் இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா இந்த புஸ்தகம் அவர்களை பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லுகிறது, இவர்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிறது, இவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதவர்கள், இவர்களை எதிர்த்து எவனும் நிற்க முடியாது என்று சொல்லுகிறது இந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை சுமந்து கொண்டு இருதயத்திலும் வாயில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப நல்லா பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கும் புறஜாதிக்கு எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். இவங்க ஒன்றும் இல்லாதவங்க, அவங்க எல்லாத்தையும் உடையவர்கள். அப்படிதான் பவுல பார்த்து சொல்லி, நீங்க ஒன்றும் இல்லாதவர்களா இருந்தீங்க, இப்போ எல்லாத்தையும் உடையவர்களா ஆயிருக்கீங்கன்றார். அது நமக்கும் பொருந்தும். அப்ப ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட்னா வாக்குத்தத்தம் இல்லை, உடன்படிக்கை கிடையாது இல்லையா? நான் சொல்லுகிறேன், இன்னொரு விதமான ஸ்பிரிச்சுவல் பேங்க்ரப்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கைலாம் இருந்தோம், அதை பற்றி ஒன்றும் தெரியாதவர்களாக அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை எப்படி கையாளுவது என்று அறியாமல் இருக்கும்போது
பேங்க்ரப்ட் ஆயிடுறோம். நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்களை போல இருக்கிறோம், பிச்சைக்காரர்களை போல ஆயிடுறோம், ஒண்ணுமே இல்லாதவர்களை போல. என்றைக்கு நாம் எல்லாத்தை குறித்து கெஞ்சிக்கிட்டு, எல்லாத்தை குறித்து பிச்சை கேட்டுக்கிட்டு. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நீங்க சொல்லும் போதெல்லாம் யோசிப்பேன், பாஸ்டர் ரொம்ப பாவம் இந்த ஜனங்களை கிண்டல் பண்றாரு, அப்படியா எல்லாம் பண்றாங்க, இவர் தான் சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் சொன்னாரு, அப்புறம் பாஸ்டர் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு பாருங்க, ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, அங்கே போனால் அப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு. அவர் சொல்கிறார், ஆண்டவரே பிச்சைக்காரர்களாய் நாங்கள் கேட்கிறோம், பிச்சை கேட்கிறோம்னாரு. அப்போ தான் புரிஞ்சு அவர் சொல்கிறது கரெக்டு, இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர். ஒருவேளை அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதவங்களுக்கு ஒருவேளை தெரியல என்ன சொல்கிறாரு இவருன்னு. இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பார்வையில் வந்தீங்கன்னா ஓடியே போயிடுங்க தூரமா, கிட்ட பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அது. அப்ப உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும் இல்லாதவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் இருந்தும் அதை எப்படி கையாளுதுன்னு தெரியாதவர்களும் என்ன ஆயிடுறாங்க, ஒண்ணுமில்லாதவர்களை போல ஆய்விடுகிறார்கள். அதான் இங்க சொல்ல வர்றேன். அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க, நமக்கு இருக்குதுங்க. முன்னே நாம் அப்படி இருந்தோம், ஒண்ணு இல்லாதவர்களா இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் ஆயிட்டோம். இப்பொழுது உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள், வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள். இனிமே நாம் ஒன்று இல்லாதவர்களை போல இருக்கக்கூடாது. இப்ப நாம் எல்லாவற்றையும் பெற்றவர்கள். ஆகவே நான் எப்படி இருக்க வேணும், இப்போ இதை பற்றி அறிந்து கொள்ள வேணும். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, இதை எப்படி கையாளுவது என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொள்ள. எப்படி இதை ஹேண்டில் பண்றது, வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக ஆக வேணும். ஏன்னா இந்த வசனம் ரொம்ப முக்கியம், சாதாரண காரியம். இது ரிலீஜியஸ் புக்கு கிடையாது, இது சும்மா யாரோ எழுதுனாங்க அப்படின்னு கிடையாது. இது வந்து தேவனுடைய வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை, இரத்தத்தால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள், பொய்யுரையாத தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைகள். சொன்னதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுதுன்னா அதை நிறைவேற்றாமல் அது என்னிடத்தில் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள். இந்த உலகத்திலே இருக்கிற மாபெரும் காரியம் என்னன்னா இந்த தேவனுடைய வார்த்தை. இதனாலதான் உலகத்தையே உண்டாக்குனார், உலகத்தை எல்லாத்தையும் இன்றைக்கு இதனாலே தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் என்ன பண்ண வேணும், எல்லாவற்றை காட்டிலும் இதை எப்படி கையாளுவது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகத்தை கையாளுவது எப்படி என்பதை நான் படித்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் முதலாவது காரியமாக இருக்க வேணும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு. இதில் பழக்கம் உள்ளவர்களாக, இதில் என்ன எழுதியிருக்குது, இதில் என்ன சொல்லியிருக்குது, இதை எப்படி நான் இருதயத்தில் வைப்பது, வாயில் வைப்பது, இதை எப்படி பேசுவது, எப்படி அறிக்கை செய்வது, இதை நான் எப்படி செய்யணும். இதை விட்டுட்டு வீண் முயற்சியில் இறங்கக்கூடாது. நான் கத்தரை வந்து நான் போய் சிங்காசனத்தை ஆட்டிடுறேன்னு அந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. அதெல்லாம் ஆட்டவே வேண்டியதில்லை. அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. பாருங்க, நீ ஆட்டு பார்க்கலாம், கொஞ்ச நேரம் ஆட்டை விட்டு தான் உனக்கு தருவேன்னார் அவர். கிடையாது. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே தரத்துக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்கிறவர். அப்போ பாருங்க, இது வீண் முயற்சியில் இறங்குறதுக்கு பதிலா அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், ஏறிடுறேன், இறங்கிடுறேன்னாக்கும். இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த முயற்சியில் இறங்கணும். எந்த முயற்சியில், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற முயற்சியில், இதை எடுத்து இருதயத்திலையும் வாயில் வைக்கிற முயற்சியில், இதை நம்புகிற விசுவாசிக்கிற முயற்சியில் நான் இறங்க வேண்டும். இதை பெருசாக நினைக்க வேணும். இதை எடுத்து இதை படிக்க வேணும், இதை ஆராய வேண்டும். ஏனென்றால் இது பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் இல்லையா. இதெல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ உடன்படிக்கை இருந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பழக்கம் இல்லாதனால அந்த உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல, அதில் போய் சாஞ்சிக்க முடியல, அதை போய் எடுக்க முடியல, அதை பேச முடியல. அதனால தான் 430 வருஷம் அப்படியே கிடந்தார்கள். கிடந்துக்கிட்டு அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. வாசித்து பாருங்க, பைபிளில் சொல்லியிருக்குது, தேவன் நோக்கி கூக்குரல் இட்டார்கள் இருக்குது. நம்மூர் ஜெபம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அவங்களும். கூக்குரல் ஜெபம், உடன்படிக்கையின் ஜெபம் இல்லை அது. ஆபிரகாம் இன்னைக்கு அது கூக்குரல் இட்டானா கிடையாது. அவன் அவர்கிட்ட பேரம் பேசுறான். நல்லா வாசித்து பாருங்க, அவன் தைரியமா பேசுறான் அவன்கிட்ட. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க, கூக்குரல் ஜனம். அவருடைய கூக்குரலை கேட்டேன்றார் கர்த்தர். கூக்குரல் இடுகிறார்கள். என்ன கூக்குரல் இட்டார்களாம், தேவன் எங்கள் கூக்குரலை ஏன் கேட்க மாட்டார் என்று கூக்குரல் இட்டார்கள். இதே மாதிரி தான் ஜெபம் பண்றாங்க பாருங்க. இதை தான் வாசித்து நம்ம ஆளுங்களும் அப்படியே கூக்குரல் இடுறாங்க போல. அதே மாதிரி நம்மளும் விட்டு பார்ப்போம்.
கேட்பாருன்னு. 430 வருஷமா கேட்கல. அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு முதல்லயே. இப்போ நீங்களும் 430 வருஷமா அதுக்கு ரெடியா இருக்கிறதுனா கூக்குரலிடுங்க. கர்த்தர் கூக்குரல்ல கேட்கல. ஏன் கடைசியில் விடுதலை உண்டாச்சுன்னா, மோசே என்கிற மனுஷன் விசுவாசத்திலே கையில் எடுத்தான் எல்லாத்தையும், உடன்படிக்கை. உடனே கர்த்தர் வந்து அவனுக்கு உதவி செய்தார். ஏன் உதவி செய்தார்? கூக்குரல் இட்டதுனால அல்ல. பைபிளை சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான், கர்த்தர் ஆபிரகாமோடு தாம் உண்டு பண்ணின தம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அதுதான் அங்கே சொல்லியிருக்குது. இவங்க கூக்குரலுக்கெல்லாம் அவர் அசைறவர் இல்லைங்க. அசைஞ்சிருந்தா 430 வருஷம் இல்லை, 43 நிமிஷத்திலே கொடுத்துட்டு இருப்பாரு, 4 நிமிஷத்திலே கொடுத்துட்டு இருப்பாரு. கூக்குரலுக்கு அசையில. தம்முடைய உடன்படிக்கை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஜனங்க. அதை நம்பவே மாட்டேன்றாங்க, விசுவாசிக்கவே மாட்டேறாங்க. ஒரு மனுஷன் லேசா கொஞ்சம் அப்படி பிடிக்க ஆரம்பிச்சா உடனே அவன்கிட்ட வந்துட்டார் கர்த்தர். ரெடி, நான் வர்றேன் வான்றாரு. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன்றாரு. அவனுக்கு உள்ள அந்த வித்து இருக்குது. அதனாலதான் அந்த எகிப்தியனை கொன்னாம. அந்த விடுதலையின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது. பார்வோன் குமாரனா இருக்கிறத வெறுக்கிறாம. இவன் தான் ரெடி. அவன்கிட்ட நேரம் முட்புதர்ல வந்து பேசுறாரு, வா நான் உன்னை அனுப்புறேன்னு. அவன் கொஞ்சம் பயப்படுறான், இருந்தா போனா அவனுக்கு ஹெல்ப் பண்றான் வான்றாரு. எடுக்க ஆரம்பிக்கிற ஆளுக்கு கர்த்தர் உதவி செய்யறேங்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இவ்வளவு பெரிய உடன்படிக்கை வைத்துக்கொண்டு, இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு, உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு சும்மா கூக்குரல் இட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கணும். இந்த உடன்படிக்கையை நான் சொந்தமாக்காமல் நான் விடுறதில்லை. இதில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சொந்தம், இது எனக்கு வந்து சேர வேணும் என்ற ஒரு பெரிய தீர்மானத்தை நாம் எடுக்க வேணும்.